அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். ஆவி பறக்க சுட சுட சோறு. இன்னைக்கு வெலை மீன், அதுக்கப்புறம் கலிங்காமுரல் மீன் ரெண்டும் தான் வாங்க விட்டுருந்தேன். வெலை மீனை குழம்பு வச்சுட்டு கலிங்காமுரல் மீனை பொரிச்சாச்சு. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தேன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. மாஷால்லா நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் எந்த மெசேஜுக்குமே என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. இவ்வளோ ஃபேமிலி சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், இவ்வளோ பேர் கேரிங்காக நம்மள்ட்ட கேட்குறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் யார் மெசேஜுக்குமே ரிப்ளை கொடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தமும் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேசி போட்டிருக்கிறேன். ஃபீவர், அதுக்கப்புறமா அதிகமான சளியாக போயிருச்சு, உடம்பே ரொம்ப டயர்டாக போயிருச்சு, எலும்ப கூட முடியல அந்த அளவுக்கு ஆயிருச்சு. அண்ட் ஹாஸ்பிட்டலில் காட்டி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். என்ன மாதிரி சேம் ப்ராப்ளமோட தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தாங்க. இன்ஷால்லா அவங்களுக்கு எல்லாருக்குமே சரியாயிரணும். குடமிளகா, அதுக்கப்புறம் நிறைய பூண்டு தட்டி போட்டு வெள்ளைப்பூடு ரசம் தான் வச்சிருந்தோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த லஞ்ச் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.